சந்தியா சென்னை சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம மாயா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேகமாக போகிறாங்க. ஏன்னா ஏதாவது நம்ம வீட்டில் எதுவும் தப்பு தண்டா நடக்கிறதுக்குள்ள மாயா கிட்ட சத்தியம் வாங்கி இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணியே ஆகணும். நிச்சயம் மாயா வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வந்து நிறைவேற்றிடுவான்னு சொல்லிட்டு தான் மாயா ரூமுக்கு வேக வேகமாக போகிறாங்க. நம்ம ஜானகிம்மா அப்பன்னு பார்த்து மாயா வந்து இருக்காங்க. என்ன பெரியம்மா, இந்த வீட்டுக்கு வரப்ப நீங்கள் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லையே, ரொம்ப பாட்டமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, என் மனசில் இருக்கிற எண்ண ஓட்டம்லாம் உனக்கு படிக்க தெரியுது, ஆனால் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னால் நடந்துக்க முடியலையே, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன வந்து நடந்துக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி யாருமே இல்லாத கார்டன் ஸ்பேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா, யாருமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அப்போனா எதுவும் ரகசியம் வந்து கேட்க போகிறீங்களா, இல்லை எதுவும் ரகசியமான விஷயம் சொல்ல போகிறீங்களா, என்ன பெரியம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாக இருக்குது, நீ பண்ணி வச்ச காரியத்துக்கு நான் தான் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜானகியம்மா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. சீனுவும் நீ லவ் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு தான் சத்தியம் கேட்க வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நீ எனக்காக சத்தியம் பண்ணித்தா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொன்னோன்னே சத்தியம் பண்ணுறதுக்காக கிட்டக்க வராங்க. திடீர்னு கையை எடுத்துட்டாங்க. என்ன மாயா, சத்தியம் பண்ணுறதுக்காக வந்தேன், எப்படி இருந்தாலும் என் பெரியம்மா என்னால் செய்ய முடிஞ்ச காரியத்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன், என்னால் செய்ய முடியாத காரியத்தை சத்தியம் கேட்டாங்கன்னா அது என்னால் செய்ய முடியலன்னு நினச்சி நான் ரொம்ப மனக்கவலையில் இருப்பேன். அதனால நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், உன்னால் செய்ய முடியாத காரியத்தை இந்த ஜானகி எப்போதும் கேட்க மாட்டா, உன்னால் செய்ய முடியுமா எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் சொல்ல முடியாத விஷயத்த எதுக்கோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இது மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிச்சயம் என் பெரியம்மாக்காக என்ன வேணான்னு பண்ணுவேன், அவங்க ஆசைப்படுற விஷயத்த வந்து செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க. நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அதிகமாக, அதனால் நான் என்ன கேட்டாலும் நீ எனக்காக செஞ்சு தருவேன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, சத்தியம் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சத்தியம் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து நீங்கள் பெரியம்மா நீங்கள் கேட்டிங்கன்னா எது வேணான்னு செய்வேன், சத்தியம் பண்ணி தர மாட்டேனான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் சத்தியம் பண்ணுறதுக்காக கிட்டக்க வந்தோடனே ஜானகி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த கண்ணீர் வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து பட்டோன்னே, என்ன பெரியம்மா அழுகுறீங்க, இல்லைம்மா சின்னதாக வந்து யோசிச்சு பார்த்தேன், இதே மாதிரி தான் சந்தியா வந்து எனக்காக வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமையே போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதே மாதிரி நீயும் செஞ்சுட்டா என்ன பண்ணுறதுதான் நான் யோசிக்கிறேன். சான்ஸே இல்லை, எங்கள் அம்மா உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க, அதை அவங்க எவ்வளோ பெரிய விஷயமா பார்ப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க, நிச்சயம் அதை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை, நீ வந்து அங்கே தானே பிறந்த, அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் அம்மா திருப்பியும் வந்து இந்தியாவுக்கு வரவே இல்லை, அப்புறம் எப்படி சத்தியத்தை வந்து நிறைவேற்ற முடியும், உன்னை முதல்ல என் கையில் கொடுத்து உனக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு சொன்னா ஆசைப்பட்டா, இது எல்லாத்தையும் வந்து சத்தியமாக பண்ணி கொடுத்துருந்தா, ஆனால் அந்த சத்தியத்தை வந்து நிறைவேற்றவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா, ஓ இவ்வளோதான விஷயம், அந்த சத்தியத்தை எங்கள் அம்மா நிறைவேற்றிட்டாங்க தெரியுமா, டெலிவரிக்காக எங்கள் அம்மா இந்தியாவுக்கு தான் வந்திருந்தாங்க, என்ன சொல்கிற, அதுவும் நம்ம ஊரில் தான் வந்து சேர்ந்துருந்தாங்க, அதுவும் நீங்கள் தான் என்னை முதல்ல கையில் வந்து வாங்கினீங்க தெரியுமா அப்படின்னு சொன்னேன். பாட்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதும் போல் பாசத்துக்காக ஒரு மியூசிக் வந்து போடுவாங்கள்ல, அந்த மியூசிக் வந்து போட்டாங்க. உடம்பெல்லாம் வந்து சிலுத்து போச்சுன்னே சொல்லலாம். வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல என்னம்மா சொல்கிறேன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்குள்ளே போகிறாங்க. நம்ம சந்தியாவும் ஜானகி அம்மாவும் எவ்வளோ வந்து பாசத்தினால வந்து இனம் பிரியாமல் இருக்காங்கங்கிறத சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. எதுக்காகம்மா இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, எங்கள் அக்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். முதல்ல எனக்கு பிறக்க போகிற பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அதை ஜானகி அம்மா தான் கையில் வந்து வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம திட்டம் போடணும். ஏன் குழந்தைனா கண்டிப்பாக வந்து ரகுராமும் சரி ஜானகியும் சரி வாங்க மாட்டாங்க, இது யாரோ பெற்ற குழந்தைங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், அவங்க வந்து வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கணும், உடனே வந்து அவங்க பேர் வைக்க மாட்டாங்க, வேறு ஒரு சுச்சுவேஷனில் இது வேறு யாரோ பெற்ற குழந்தை நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பேர் வைக்கணும், இது தூரத்தில் இருந்து நம்ம கேட்கணும், அந்த பேரை நம்ம பசங்களுக்கு வந்து வைக்கணுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. இது சாத்தியமா சத்தியம் இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அக்காவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணுங்கிற மாதிரி தான் அன்பா பாசமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கேஷுவலாக கரண்ட் வந்து கட் ஆகிடுது. விதி எப்படியோங்க இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும், கடவுள் எனக்கு வரம் கொடுத்துருந்தாருன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி சந்தியா வந்து யோசிக்கும் போது டாக்டரை பார்க்கலான்னு சொல்லி வராங்க. என் மனைவியை நான் இங்கே தான் சேர்ந்துருக்கேன்,
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படியாவது இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள டெலிவரி ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, இங்கே ஏதாவது ஒன்று ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர் சொல்லி முடித்தோன்னே, அப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க சார், ஜென்ரேட்டராவது வேணுமே, இந்த மாதிரி நேரத்தில் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்னதெல்லாம் பாசிபிள் இருக்குது, எங்களுக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் வந்து ஜென்ரேட்டர் இருக்குது, அங்கே கேட்டு அந்த ஜென்ரேட்டரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா வசதியாக இருக்கும், ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதனால் நீங்கள் இப்பயே போனீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து நம்ம கிஷோர் மாட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க அந்த ஜென்ரேட்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சந்தியாவுக்கு வந்து வலி வந்து வந்துருச்சு, அப்பன்னு பார்த்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்லாம் வந்து யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேற ஒரு பற்றி யோசிக்கவே முடியாது, நார்மலை பற்றி தான் யோசிக்கணும், நார்மல் டெலிவரி தான் நடக்கணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சிஸ்டர் எனக்கு என்னமோ கவலையாக தான் இருக்குது, எப்படி வேணாலும் பாசிபிள் ஆகலாம், ஆனால் ஜென்ரேட்டர் தானே நம்மளால் எதுவாக இருந்தாலும் யோசிக்க முடியுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ்லாம் யோசிக்கும்போது, நம்ம ரகுராம் வீட்டில் ஜென்ரேட்டர் வந்து வச்சுருக்காங்க, சுற்று வட்டாரத்துலேயே அங்கே தான் ஜென்ரேட்டர் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் வந்து இவங்க ஹஸ்பண்டும் போயிருக்காங்களே, இங்கேருந்து அப் அண்ட் டவுன் வந்து 40 கிலோமீட்டர் இப்போ தான் போயிருக்காங்க, அவங்களுக்கு டவர் கூட கிடைக்கல ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நாளைக்கு காலையில் அது பர்மிஷன் வாங்கி இங்கே கொண்டு வந்து வச்சாலே பெரிய விஷயம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அதெல்லாம் நம்ப முடியாது. 10 கிலோமீட்டர் சரௌண்டரிங்குள்ளே தான் நம்ம ரகுராம் வீடு இருக்குது, அதனால் அங்கே தான் போய் கேட்கணுன்னு குடுகுன்னு வந்து போய் கேட்கறதுக்காக போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். ஒரு பக்கம் மாயா குழந்தை வந்து எப்படி கையில் வாங்க போகிறாங்க, நம்ம ஜானகி அம்மா அது ஒரு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கோயிலில் வந்து இந்த குழந்தைய வேறு யாரையோ அம்மா அப்பான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அவங்க ரகுராம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, ஜானகி அம்மா வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு இது எங்கள் குழந்தைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இந்த குழந்தைக்கு வந்து மாயான்னு சொல்ல போகிறாங்க. இந்த நெகிழ்ச்சியான விஷயந்தான் நாளைக்கான எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஜானகி சந்தியா சீரியல் 2 பேருக்குள்ள பாச போராட்டத்தை அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜானகி அம்மா கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி வந்து அழுவாங்க. ஏன் தங்கச்சி இப்படிப்பட்ட குணம் உள்ளவளா, இந்த சந்தியா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக போராடி இங்கே வந்திருக்கா, அதுக்கப்புறம் இங்கே பவர்லாம் கட் ஆகிருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு ஜானகி அம்மா கண்டிப்பாக பேசுவாங்க.